ஏண்டி அம்மா, பாத்தியா இந்த கொடுமைய? கேஸ் தட்டுப்பாடால ஹோட்டல் எல்லாம் யாருமே வைக்க மாட்டேங்கிறாங்க. ஹோட்டல் இருந்தாலாவது அப்பப்போ போய் வாய்க்கு ருசியா ஏதாச்சும் வாங்கி சாப்பிடலாம். இப்ப போய் எங்கேயாவது வாங்கி சாப்பிடணும்னா கூட ஹோட்டல் இல்ல. இந்த கொடுமைய என்னான்னு சொல்றது? ஆமா அத்த, நீங்க பண்ண அந்த முருங்கைக்காய் சாம்பார் மாதிரியே இருந்துச்சு. ஏதோ ரசத்துல காய்கறி போட்ட மாதிரி இருந்துச்சு. இதுல வேற நீங்க மேலா போட்டா ரசம், கீழா போட்டா சாம்பார், காய்கறி போட்டா கூட்டுன்னு வேற சொல்றீங்க. இத மனுஷங்க எப்படி அட்ட சாப்பிட்டுட்டு வாழ முடியும்? நீங்க தான் அத்தை இப்ப வர வர கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஏண்டி அம்மா, உனக்கு தெரியாதா? கேஸ் செம்ம டிமாண்டு. புக்கு பண்ணா 25 நாள் கழிச்சு தான் கொடுப்பாங்களாம். கேஸ் தீந்து போயிடுச்சுன்னா நீ போய் விறகு அடுப்புல சமைப்பியா? அதையும் என்னதான் சமைக்க சொல்லுவ. அதான் நான் 3 in 1 குழம்பு பண்ணேன். மேலாக்கா எடுத்து போட்டா ரசம், கீழாக்கா ஆட்டி போட்டா சாம்பார், காய்கறி போட்டா கூட்டுன்னு. எப்படி என் ஐடியா? ஐடியா எல்லாம் நல்லா தான் இருக்கு அத்தை. ஆனா அந்த காய்கறிங்க தான் சரியாவே வேகல. அரை வேக்காட்டுல காய்கறி எல்லாம் இறக்கி வச்சுட்டு சாப்பிடுன்னு சொன்னா எப்படி அத்தை சாப்பிட முடியும்? கொஞ்சம் காய்கறி வெந்திருந்தா தானே சாம்பாரும் ருசியா இருக்கும். நீ ஏண்டி அம்மா கேக்குற? சமைக்க போனாக்காவே எங்க கேஸ் தீந்து போயிடுமோன்னு பக்குன்னு இருக்கு. அதான் கொஞ்சம் அவசரமா சமையல் பண்ணி இறக்கிடுறேன். அது என்னடான்னா இப்படி கேவலமா டேஸ்ட் வந்துடுது. நான் என்னதான் பண்றது, நீயே சொல்லு. நீங்க சமைச்ச சாம்பார் கேவலமா இருக்குன்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்களே, அது வரைக்கும் போதும் அத்தை. மனுஷன் அதை சாப்பிடுவானா? நான் சமைக்க போறேன்னா கூட என்னையும் விட மாட்டேங்கிறீங்க. நான் என்னத்தை தான் பண்றது? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனை எப்பதான் தீரும்னு இருக்கு அத்தை. நான் வேணா போய் எங்க அம்மா வீட்டில் ஒரு மாசம் இருந்துட்டு வரட்டுமா? அட, இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கே. இந்த மாதிரி ஐடியாலாம் எனக்கு வரதே இல்லை. ஆ, சரி மருமகளே, நீ போய் உங்க அம்மா வீட்ல இந்த சிலிண்டர் பிரச்சனை தீர்ற வரைக்கும் இரு. நானும் போய் எங்க அம்மா வீட்ல இருந்துட்டு வரேன். எப்படி நம்ம ஐடியா? சூப்பர் ஐடியா அத்தை. நம்ம இதே மாதிரி பண்ணா நம்ம சமைக்க கூட வேணாம். ஜாலியா உக்காந்தே 3 வேளை சாப்பிட்டுட்டு சிலிண்டர் பிரச்சனை தீந்த வாட்டி வரலாம் அத்தை. என்ன சொல்றீங்க? நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போறோம், துணியை மூட்டை கட்டுறோம், நம்ம அம்மா வீட்டுக்கு போறோம். எப்படி நம்ம ஐடியா? உடனே நம்ம கிளம்பலாம். அத்தை, அதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல ஏதாச்சும் சாப்பிட வாங்கி கொடுங்க அத்தை. சாப்பாடு மத்தியானம் சாப்பிடவே முடியல. எனக்கு பசிக்குது அத்தை. அத்தை, தயவு செஞ்சு ஏதாவது ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போலாம் அத்தை. இல்லைன்னா என்னால நடக்க கூட முடியாது. ஆமாண்டி அம்மா, எனக்கும் நல்லா பசிக்குது. வா, 2 பேரும் ஹோட்டல் இருந்தா போய் வாங்கி சாப்பிட்டுட்டு போலாம். கிளவி, கேஸ் விலை ஏறி தான் போயிருக்கு. அதுக்காக நீ ஒரு புரோட்டா 50 ரூபான்னு விற்பியா? இப்படி வைத்தா உன்கிட்ட யார் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க? ஏதோ 10 ரூபா பரோட்டா 20 ரூபா விற்றாலும் பரவாயில்ல. நீ ஒரையடியா 50 ரூபான்னு விற்கிறிய. இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல? டா கருவாயா, ஏன்டா இப்படி காலங்காத்தால வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இந்த ஒரு பரோட்டா 50 ரூபானாலும் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாரு. இது 2 சாப்பிட்டா வயிறு ரெம்பிடுண்டா. அதெல்லாம் எனக்கு தெரியாது கிளவி. எனக்கு ஒரு பரோட்டா 10 ரூபாய்க்கு கொடுக்குற. இப்பவே சொல்லிவிட்டேன். ஆமா. ஏண்டி அம்மா, இத பாத்தியா? கருவாயன் சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த கேப்ல நம்ம 2 பேரும் நல்லா பரோட்டா சாப்பிட்டுட்டு எஸ் ஆயிடலாம். என்ன சொல்ற? ஆமா அத்தை, பரோட்டாவை பார்த்தாவே சாப்பிடணும்னு போல ஆசையா இருக்கு. பசி வேற வயித்த கிள்ளுது. சீக்கிரமா சாப்பிடலாம் அத்தை. ஆச்சி, நீங்க 2 பேரும் பொறுமையா அப்புறம் சண்டை போடுங்க. எங்களுக்கு பசிக்குது. முதல்ல எங்களுக்கு பரோட்டா எடுத்து வையாச்சே. நீங்க சண்டை போடுறத பார்த்தா உங்க சண்டை இப்போ ஓயாது போல இருக்கு. எங்களுக்கு முதல்ல எடுத்து வைங்க ஆச்சி, நாங்க சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். அதெல்லாம் முடியாது. நீங்க பரோட்டா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கருவாயன் 10 ரூபாய்க்கு கேட்டான், நாங்களும் 10 ரூபாய் தான் கொடுப்போன்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் எனக்கு கட்டுப்படி ஆகாது. ஒரு பரோட்டா 50 ரூபா. இஷ்டம்னா சாப்பிடுங்க, இல்லைன்னா நீங்க எல்லாம் இங்கேருந்து கிளம்புங்க. ஆச்சி, இதெல்லாம் ஓவராச்சி. ஒரு பரோட்டா 20 ரூபா போட்டுக்கோ, அதே ஜாஸ்தி தான். டா கருவாயா, நான் மறுபடியும் சொல்கிறேன்டா, ஒரு பரோட்டா 50 ரூபாய்க்கு கம்மியெல்லாம் கொடுக்கவே மாட்டேன்டா.
என்னது இவங்க சண்டை இப்போதைக்கு ஓயாது போல இருக்கு. நம்ம பரோட்டா சாப்பிட்டு போலான்னு பார்த்தா இவங்க சண்டை இப்படி கண்டினியூ ஆகுதே. இப்போ என்ன பண்றது? அத்தை, போனா போகுது. அந்த கருவாயனுக்கு ஒரு 2 பரோட்டா வாங்கி கொடுத்துருங்க அத்தை. அப்பதான் நாமளும் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்ப முடியும். இல்லைன்னா இந்த சண்டை கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். அப்புறம் எங்களால சாப்பிடவும் முடியாது. இப்போவே என்னால பசி தாங்க முடியல அத்தை. ஆமாண்டி அம்மா, நீ சொல்றது தான் எனக்கும் சரின்னு படுது. இந்த சண்டை முடியறதுக்குள்ள விடிஞ்சே போயிடும் போல இருக்கு. ஆச்சி, ஆச்சி, இந்த பாருங்க, எங்களுக்கும் கருவாயனுக்கும் சேர்த்தே பரோட்டா எடுத்து வையாச்சி. கருவாயனுக்கு நாங்க பில்லு கொடுத்துட்றோம். முதல்ல நீ பரோட்டா எடுத்து வை. எங்களுக்கு பசி உயிர் போகுது. என்னது, கருவாயனோட பில்லு நீங்க குடிக்கிறீங்களா? நெசமாலுமா? சரி, அப்படின்னா ஓகே. நான் பரோட்டா எடுத்து வைக்கிறேன். நீங்க எல்லாம் நல்லா திருப்தியா சாப்பிடுங்க. ஆமா ஆச்சி, நீ எவ்வளோ நேரம்தான் சண்டை போட்டுட்டு இருப்ப? கருவாயனுக்கு நானே பில்லு கொடுத்துட்றேன். நீ முதல்ல ரொட்டி எடுத்து வை. எனக்கு ரொம்ப பசிக்குது. இப்போவே எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. அத்தை, நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு துணியெல்லாம் மூட்டை கட்டிட்டு ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக போகிறேன். அதை நினச்சா எனக்கு இப்போவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. ஆமாண்டி அம்மா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா எங்க அம்மா வீட்டுக்கு போய் ஒரு மாசம் இருந்துட்டு வரலான்னு இருக்கேன். அதுக்காகத்தான் இந்த கருவாயனுக்கு ஒரு 2 ரொட்டி வாங்கி கொடுத்துட்டு போலான்னு நினைச்சேன். இத பாரு கருவாயா, நீ சாப்பிட்டதுக்கு நானே பில்லு கொடுத்துட்றேன் என்ன. ஆனா நீ 2 ரொட்டி மட்டும்தான் சாப்பிடணும். அப்படின்னா சொல்லு. நான் சாப்பிட்டதுக்கு நீங்கள் பில்லு கொடுக்குறீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. உங்களுக்காக நான் 2 ரொட்டி மட்டும் சாப்பிட்றேன். நீங்கள் பில்லு கொடுத்துருங்க. எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டி. இதை பாரியம்மா, ஒரு ரொட்டி 50 ரூபா தான். அதுக்கு ஒத்த ரூபா கம்மினா கூட நான் கொடுக்க மாட்டேன். ஆளுக்கு 2 ரொட்டி போட்டிருக்கேன். கருவாயனுக்கு 2 ரொட்டி போட்டிருக்கேன். கருவாயன் பில்லு நீ கொடுக்குற என்ன? அம்மா தாயே, கருவாயனோட பில்லை நானே கொடுத்துட்றேன். முதல்ல எங்களை ரொட்டியை சாப்பிட விடு தாயே. பசி உசுறு போகுது. இந்த வெஜிடபிள் குருமா வாசனை மூக்க தொலைக்குது. அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. அத்தை, நீங்க சீக்கிரமா உட்காருங்க. சூடு ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரமா சாப்பிடலாம். ஆச்சி, இந்த ரொட்டி அப்படியே சாப்பிட்றதுக்கு மொறு மொறுன்னு வெஜிடபிள் குருமாவில் முக்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கு ஆச்சி. ஒரு ரொட்டி 50 ரூபான்னா கூட இது வர்த்து தான். இன்னும் 2 ரொட்டி சேர்த்து சாப்பிட்லான்னு ஆசையாக தான் இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, வயிறு ஃபுல்லாயிடுச்சே. சரி சரி, நாங்கள் போய் கையை கழுவிட்டு வந்துடுறோம். மருமகளே, வா, நம்ம 2 பேரும் சீக்கிரமாக போய் கையை கழுவிட்டு வந்துடலாம். ஏதோ பசி மயக்கத்துல கருவாயனுக்கு 2 ரொட்டி வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ ஏன்டா வாங்கி கொடுத்தோன்னு இருக்கு. அவன் சாப்பிட்டதுக்கு நாம எதுக்கு பில்லு கொடுக்கணும்? அது நீங்க சொல்றதுக்கு முன்னாடி யோசனை பண்ணி இருக்கணும். இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? நீங்க சொன்ன மாதிரி கருவாயனுக்கும் சேர்த்து பில் கொடுத்துட்டு வந்துருங்க அத்தை. அதுதான் நமக்கு நல்லது. ஏண்டி அம்மா, நம்ம பேசாம பில்லு கொடுக்காம அப்படியே எஸ் ஆயிடலாம். நாம தான் நம்ம அம்மா வீட்டுக்கு போறேன்ல, வரதுக்கு எப்படியும் ஒரு மாசம் ஆகும். அது வரைக்கும் இந்த கிழவி ஞாபகம் வச்சிருக்குமா என்ன? இதா பாருங்கடி அம்மா, நான் சின்ன வயசுல நடந்த விஷயம் கூட இன்னும் மறக்கல. எனக்கெல்லாம் அது நல்லா ஞாபகம் இருக்கும். நீங்க ஒழுங்கா சாப்பிட்டதுக்கு பில்லு கொடுத்துட்டு போங்க. அப்புறம் கருவாயம் சாப்பிட்டதுக்கு சேர்த்து பில்லு கொடுங்க. நீங்க தானே சொன்னீங்க கருவாயம் பில்லு கொடுக்குறேன்னு. ஒழுங்கா கருவாயம் பில்லும் கொடுத்துட்டு போங்க. ஆச்சி, நான் சும்மா என் மருமக கிட்ட தமாஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆச்சி. நான் எல்லாம் பில்லு கொடுக்காம போவேன்னா. சரி, இந்த ஆச்சி, நாம சாப்பிட்டதுக்கு 200 ரூபாய், கருவாயனுக்கு 100 ரூபாய், மொத்தம் 300 ரூபாய் இருக்கு. என்னடி அம்மா 300 ரூபான்னு சொல்ற? 300 ரூபாய் இல்லடி, மொத்தம் 800 ரூபாய் கொடு. நாம 3 பேரும் 6 ரொட்டி தானே சாப்பிட்டோம். ஒரு ரொட்டி 50 ரூபான்னா 300 ரூபா தானே ஆகுது. நாம கை கழுவ வர கேப்ல கருவாயன் என்ன 10 ரொட்டியா இல்லடி அம்மா, நீங்க வரத்துக்கு முன்னாடியே அவன் 10 ரொட்டி சாப்பிட்டுட்டான்.
ஒரு ரொட்டிக்கு 20 ரூபா தான் கொடுப்பேன்னு சண்டை போட்டுட்டு இருந்தான். நான் ஒத்துக்கல. அப்புறம் நீ தானே வந்து அவன் சாப்பிட்டதுக்கு பில்லு கொடுக்குறேன்னு சொன்ன. இப்போ அவன் சாப்பிட்டதுக்கு சேர்த்து 800 ரூபா கொடுத்துட்டு நீ கிளம்பு. கஸ்டமர் வருவாங்க, நான் போய் பார்க்கணும். ஐயோ ஆச்சி, என்ன இது? நாம 2 ரொட்டி வாங்கி கொடுத்ததே ஏன்டா வாங்கி கொடுத்தோன்னு நினச்சிட்டு இருக்கோம். இதில் வேற நீ 800 ரூபா பில்லு சொல்கிற. அதெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாது. ஏண்டே, நான் அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா நடுவில் பூந்து நான் பில்லு கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க. அவனும் சாப்பிட்டுட்டு போயிட்டான். இப்போ என்னடானா நான் பில்லு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா? உங்களை அப்படியே ஆஞ்சி போடுவேன், ஆஞ்சி. ஒழுங்கா பில்லை கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்புகடியே. ஒழுங்கா நம்ம கேஸ்லேயே சமையல் பண்ணி சாப்பிட்டுருந்தா கூட நமக்கு இவ்வளவு செலவு ஆயிருக்காது. இப்படி அநியாயமா 800 ரூபா காலங்காத்தால நஷ்டம் ஆயிடுச்சே. சரி, போனா போகுது, விடுங்க அத்தை. நம்ம அம்மா வீட்டுங்களுக்கு போய் நல்லா ஜாலியாக ஒரு மாதம் இருந்துட்டு வரலாம் அத்தை. மாமியாரும் மருமகளும் வீட்டை பூட்டிட்டு எங்கே போயிட்டீங்க? பானை போட்டால் கூட எடுக்க மாட்டேங்கிற. ஆ, ஏண்டி சிவகாமிய, உங்க அண்ணிக்கு எவ்வளவு கொழுப்பு பார்த்தியா? கேஸ் இல்லைன்னா அவ சமைக்க மாட்டாளாம். என்னை போய் விறகு அடுப்புல சமைக்க சொல்றாடி. அதான் நான் என் பொண்ணு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் இங்க வந்துட்டேன்டி. நான் கேஸ் பிரச்சனை தீர்ற வரைக்கும் உன் வீட்டில் தான் இருக்க போறேன். ஆமாம் சம்மந்தி, நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. நம்ம பொண்ணுங்க வீட்டில் நாம் இருக்காம வேற யார் இருக்க போகிறாங்க? நம்ம இங்கே இருந்து ஜாலியாக ஒரு 2 மாதம் சாப்பிட்டுட்டு போகலாம்.